அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு இரட்டைமலை சீனிவாசனுக்கு மண்ணுக்காக இன்னுயிர் நீத்த அத்துணை போராளிகளுக்கும் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல சீரிப்பாயும் விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி தமிழர் தம்பிகள் நாங்கள் விடவிட எழுவோம் வீழ்ந்து விட மாட்டோம் விடுதலை பாதை விட்டு பின்வாங்க மாட்டோம் ஜெய் பீம்.
தமிழை காத்திட்ட அன்னை தமிழை காத்திட்ட அன்னை தமிழை காத்திட இன்னுயிர் நீத்த போராளிகள் நடராசன் தாள முத்து அவர்களுக்கு வீர வணக்கம் அன்னை தமிழை காத்திட உயிர் கொடுத்த போராளிகள் அனைவருக்கும் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். திருப்பூர் மண்டல செயலாளர் மண்டல துணை செயலாளர்கள் வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை புதிதாக பொறுப்பேற்கும் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் விஜயபாலன் அவர்களை தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்தி இந்த நிகழ்ச்சியை விஜயபாலன் அவர்களை தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். களப்பலியான தோழர்களுக்கும் இந்த மாதம் நம்முடைய தாய்மொழிக்காக செலுத்துவோம். சாதி ஒழிப்பு களத்தினிலே களபலியான தோழர்களுக்கும் தமிழ் தேச களத்தினிலே மாண்டு போன மாவீரர்களுக்கும் மாபெரும் இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு புரட்சியாக 234 சட்டமன்ற அறிவித்துள்ளார். அதன் நிகழ்வாக பெருந்துறை இந்த நிகழ்வில் திரளாக கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் இந்நாள் பொறுப்பாளர்களே, பெருந்துறை தொகுதிக்குட்பட்ட அனைத்து பொறுப்புக்கும் விண்ணப்பித்திருக்கக்கூடிய தோழர்களே, மற்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, நாளை இந்த நாட்டை ஆள இருக்கின்ற எழுச்சி தமிழர் திருமாவின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஈரோடு மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 6 மாதம் இங்கே உறுப்பினர் சேர்க்கைக்காக பணியாற்றியிருக்கிறேன். தொடர்ந்து தர்மபுரி மாவட்டத்திலே உறுப்பினர் சேர்க்கைக்காக பணியாற்றி 1,10,000 பேரை சேர்ந்த பின்பு வாழ்க வாழ்க வாழ்கவே எழுச்சி தமிழர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்த்துகிறோம் 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 வாழ்த்துகிறோம். பெருந்துறை சட்டமன்ற தொகுதி எழுச்சி தமிழரின் அன்பு தம்பி விஜயபாலனை வாழ்த்துகிறோம். ஒத்துழைப்போம் விஜயபாலன் பணி சிறக்க அனைவரும் ஒத்துழைப்போம். ஜெய் பீம். நன்றி. விஜயபாலன் அவர்களுக்கு ஆணை பொருத்தி வாழ்த்துகிறார். மண்டல துணை செயலாளர் தம்பி விசால் சுந்தரவேல் அவர்கள் ஆணை பொருத்தி வாழ்த்து தெரிவிக்கின்றார்.
அவிநாசி சட்டமன்ற தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தம்பி சக்தி அவர்கள் உதயபாலன் அவர்களுக்கு ஆடை கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கின்றார். பொன்னாடை அணிவித்து வாழ்த்து. ஊத்துக்குழி ஒன்றியத்தினுடைய தோழர் ராவணன் என்கிற ராவணன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துகிறார். நமது நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய எங்கள் வழக்கறிஞர் சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் மாநில செயலாளர் காஞ்சி பார்வேந்தன் அவர்களுக்கும் அதே போல இங்கு கலந்து கொண்டுள்ள மாவட்ட செயலாளர்கள் மகிழ்ச்சி. ஆனா நம்ம தலைவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க வருஷம் பூரா படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுற ஆளு இல்லை. நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு படிப்போம், அப்பதான் எங்க ரிசல்ட் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் எங்களுக்கு 234 மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் நேரத்தில் அறிவிச்சிருக்காரு. நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்திற்கு சிறப்பான ஒரு எழுச்சி உரை ஆற்றி சென்றுள்ள வழக்கறிஞர் பிரிவின் மாநில செயலாளர் அண்ணன் காஞ்சி பார்வேந்தன் அவர்களே, மண்டல துணை செயலாளர் விஷா தங்கவேல் அவர்களே, வழக்கறிஞர் அவிநாசி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சத்தியகளின் உயிரின் உயிரான தலைவர் அவர்களின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அவர்களே, என்னோடு திருப்பூரிலிருந்து வருகை தந்திருக்கும் தொடர்பாளருமான மரியாதைக்குரிய அண்ணன் நாதன் அவர்களுக்கு நான் சார்ந்த திருப்பூர் மாவட்டத்தின் சார்பில் வழக்கறிஞர்களுடைய மாநில செயலாளர் அண்ணன் போராளி காஞ்சி பார்வேந்தன் அவர்களே, வரவேற்புரை அமர்ந்து ஆட்டிக்கொண்டு அமர்ந்துள்ள தோழர் அண்ணாமலை அவர்களே, ஆட்டோ பாபு அவர்களே, ஒரு போதும் வீட்டில் இருக்காது என்று முழக்கமிட்ட எழுச்சி தமிழர் அவர்களுடைய வாரிசுகளாக இந்த 234 மாவட்ட செயலாளர்களும் தமிழகத்தில் வலம் வருகிறார்கள். யாருனால சொல்ல முடியும்? ஆண்ட கட்சியோ ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளோ இனி ஆள்வதற்கு வரக்கூடியவனாக தன்னை பிம்பகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நடிகர்களை பெற்றிருக்கக்கூடிய கட்சி தமிழகத்தில் யாருக்கு இருக்கிறது? தோழர்களை சிந்திச்சு பார்க்கலாம். ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், யார் இதெல்லாம் சொல்றா? 2.25 கோடி 3. தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சி இருக்கின்றன, எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள். ஏன் ஒரு கட்சியின் தலைவரை இன்னொரு கட்சியின் தலைவருக்கு பிடிக்காது? இன்னொரு கட்சியின் தலைவரை இன்னொரு கட்சிக்கு பிடிக்காது? கூட்டணியிலே இருந்தால் கூட அதிமுக தலைமையிலே ஒரு கூட்டணி, திமுக தலைமையிலே ஒரு கூட்டணி, கூட்டணி சேராத அமைப்புகள், இன்னும் சின்ன சின்ன இயக்கங்கள், தேர்தல் அரசியலில் ஈடுபடாத பல்வேறு விதமான அமைப்புகள், சமூக நல அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள், பெண்கள் அமைப்புகள், அதுபோல் கிறிஸ்தவ நிறுவனங்கள், இஸ்லாமிய நிறுவனங்கள், மாவட்ட செயலாளர்கள் சால்வை அளித்து சிறப்பு செய்கிறார். அன்பு சகோதரர் சந்தோஷ் அவர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு சிறப்பு செய்கிறார். அன்பு தம்பி விஜயராகவன் அவர்கள் மாவட்ட செயலாளருக்கு சால்வை சிறப்பு செய்கிறார். நன்றி தோழர்களே. அடுத்தபடியாக ஆமீன் தம்பி ஆமீன் அவர்கள் சால்வை சிறப்பு செய்கிறார். மேற்கு மண்டலங்களில் மூத்த போராளி அன்பு
அடுத்தபடியாக தமிழ்நாடு முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் எந்த நேரத்திலும் கூப்பிட்டாலும் ஒரே சொல்லில் வருகின்றேன் என்று எழுச்சி தமிழர் ஆணைக்கிணங்க சென்று கொண்டிருக்கும் எங்கள் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வே கனியமுதன் அவர்களே, வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில செயலாளர் அண்ணன் காஞ்சி பார்வந்தன் அவர்களே, இங்கே வரவேற்பு உரை ஆற்றி அமர்ந்திருக்கும் எனது அன்பு சகோதரர் தம்பி அண்ணாமலை அவர்களே, இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வகித்துக் கொண்டு அமர்ந்திருக்கும் அருமை மாப்பிள்ளை தொழிற்சங்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் ஆட்டோ பாபு அவர்களே, மற்றும் நன்றி உரை ஆற்ற அமர்ந்திருக்கும் டாக்டர் எஸ்.எம். சாதிக் அவர்களே, முன்னாள் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியும் வடகுறிச்சி சட்டமன்ற தொகுதியும் வகித்து மாவட்ட செயலாளராக இப்போது வடகுறிச்சி சட்டமன்ற தொகுதியில் வகித்துக் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை வி கமலநாதன் அவர்களே, இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு மதிப்பிற்குரிய அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் கடந்த 3ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளரை அறிவிப்பு செய்திருக்கின்றார். அந்த வகையில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதிக்கு தம்பி விஜயபாலன் அவர்களை மாவட்ட செயலாளராக எம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கின்றார். அவரை இன்றைக்கு பொதுமக்களின் முன்னிலையில் அறிமுகப்படுத்துவதற்கும் வாழ்த்துவதற்குமான அறிமுக கூட்டம் தற்போது பெருந்துறையில் வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கின்றது. அவரை வாழ்த்துவதற்காக கட்சியின் வழக்கறிஞர் அணியின் மாநில செயலாளர் பார்வேந்தன் அவர்களும், ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எஸ்.எம். சாதிக் அவர்களும், தம்பி கமலநாதன் அவர்களும், திருப்பூர் மாவட்டத்திலிருந்து மாவட்ட செயலாளர்கள் ஏபிஆர் மூர்த்தி அவர்களும், வழக்கறிஞர் சத்தியமூர்த்தி அவர்களும், மண்டல துணை செயலாளராக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தம்பி மிசா தங்கவேல் அவர்களும் வருகை தந்து மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜயபாலன் அவர்களை வாழ்த்தி உரையாற்றி மகிழ்ந்திருக்கின்றார்கள். விஜயபாலன் அவர்களும் தன்னுடைய ஏற்புரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பெருந்துறை சட்டமன்றத்தில் ஒரு தவிர்க்க முடியாத பெரும் சக்தியாக வளர்த்தெடுப்பதற்கு உறுதி பூண்டிருக்கின்றார். பெருந்துறையிலே இன்றைக்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜயபாலனின் உழைப்பு, அவரது இயக்க பணி இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும், அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களுக்கும், தோழமை இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் நன்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டு தலைவரை, செயல்பாட்டு மிக முக்கியமான ஒரு போராளியை இந்த பெருந்துறை மண்ணிற்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கின்றார். அவரது உழைப்பு இந்த தொகுதியில் எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உருவாகி இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை பெற்றுத்தரும் என்கின்ற உறுதியையும் இன்றைக்கு எம்முடைய மாவட்ட செயலாளர் தம்பி விஜயபாலன் அவர்கள் இந்த அறிமுக கூட்டத்தில் உறுதி பூண்டிருக்கின்றார். எனவே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பெருந்துறை சட்டமன்றத்திற்கு விஜயபாலன் அவர்களை அறிவிப்பு செய்ததற்காக ஈரோடு மாவட்டத்தின் சார்பிலும் திருப்பூர் மாவட்டத்தின் சார்பிலும் ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் எம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விஜயபாலன் இந்த வட்டாரத்தில் இன்னும் ஓரிரு வாரங்களில் 100 இடங்களில் விடுதலை சிறுத்தைகளின் கொடியேற்றுவதற்கான புதிய முகாம்களை கட்டி அமைப்பதற்கான முயற்சியை, உறுதியை இந்த அறிமுக கூட்டத்தில் உறுதிபட பேசியிருக்கின்றார். அவரது அந்த பணி மிக செழிப்பாகவும் வீரியமாகவும் நடைபெறுவதற்கு கட்சியின் தலைமையகத்தின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. சார், இப்போ சமீபத்தில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஆதவ அர்ஜுனா தொல் திருமாவளவன் சாரை பற்றி பேசியிருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து? ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவரது கட்சி கூட்டத்தில் அவரது கட்சித் தலைவரின் நன்மதிப்பை பெற வேண்டும் என்றால் அந்த கட்சியை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு, அல்லது அவரது கட்சியிலே இருக்கக்கூடிய
உடன் பணியாற்றக்கூடிய பொறுப்பாளர்களை விட தான் பெரியாள் என்று காட்டுவதற்கு முயற்சியை மேற்கொண்டு வருகிறார். அதற்கு விடுதலை சிறுத்தைகளை சீண்டுவது சரியானது அல்ல என்பதை அன்றைக்கே அவருக்கு விடையாக பதிலாக விடுதலை சிறுத்தைகள் பல முனைகளிலிருந்தும் எதிர்த்தாக்குதல் செய்தோம். அன்று இரவே அவர் நான் அப்படி பேசவில்லை, அப்படி பேசியது தவறு என்று மறுப்பறிக்கையை ஓரிரு மணி நேரத்திற்குள் அவர் தெரிவித்திருக்கின்றார். விடுதலை சிறுத்தைகளின் வீரியம் என்ன என்பது அவருக்கு நன்றாக தெரியும். விடுதலை சிறுத்தைகள் எந்த புள்ளியிலிருந்து இன்றைக்கு ஒரு ஆலமரமாக வளர்ந்திருக்கிறோம் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அவருக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் போராட்ட வரலாறும் இது துவங்கிய புள்ளியும் இன்றைக்கு எதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நன்கு அறிவார்கள். அதனால்தான் உடனடியாக அவர் நான் தவறாக பேசிவிட்டேன், நான் பேசியதை ஊடகங்கள் தவறாக திரித்து சொல்லிவிட்டார்கள் என்றெல்லாம் அவர் பதிலறிக்கை கொடுத்திருக்கின்றார். அதனால் இந்த பிரச்சனை அத்தோடு முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனாலும் அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாம் சொல்லிக்கொள்வது, நீங்கள் உங்கள் கட்சியிலே நல்ல பேர் வாங்க வேண்டும் என்பதற்காக, உங்களோடு பணியாற்றக்கூடியவரிடமிருந்து தன்னை தனியாக பெரியாளாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக விடுதலை சிறுத்தைகளை சீண்டாதீர்கள். விடுதலை சிறுத்தைகளை சீண்டினால் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கும் தெரியும். ஏனென்றால் ஒரு சில மாதங்கள் எங்களோடு நீங்கள் இணைந்து பணியாற்றியிருக்கிறீர்கள். நாங்கள் அடிநிலையிலிருந்து இந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அமைப்பாக்கி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக, ஏன் தமிழக அரசியலை மட்டுமல்ல இந்திய அரசியலையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெரும் சக்தியாக நிமிர்ந்து நிற்கின்றோம். படத்திலே நடித்து கதாநாயகர்களாக வந்தவர்களின் பின்னால் அணிதிரண்டவர்கள் அல்ல விடுதலை சிறுத்தைகள். ஒரு காலத்தில் இந்த எளிய மக்கள் ஒரு கூட்டணியிலே சேர்ப்பதற்கு கூட தடை இருந்த காலம் ஒன்று உண்டு. அம்பேத்கர் இயக்கம் என்றால் கூட்டணியிலே சேர்க்க மாட்டார்கள். அம்பேத்கர் இயக்கத்தை சேர்த்து கொண்டால் பிற சமூகங்களை சார்ந்தவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்கின்ற நிலையெல்லாம் இருந்தது. இன்றைக்கு சிறுத்தைகளின் எழுச்சி, தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் அலையறாத உழைப்பு, இன்றைக்கு வேண்டாம் என்று சொல்வதற்கு யாரும் இல்லை. எங்கள் கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் வரமாட்டார்களா, விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் வரமாட்டாரா என்று ஏங்கக்கூடிய அளவிற்கு ஒரு நிலையை இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் விதைத்திருக்கிறார் என்றால் இது சினிமா நடிகர்களால் செய்ய முடியாது, சினிமாவிலே கதாநாயகர்களால் நடித்தவர்களால் செய்ய முடியாது. இதையெல்லாம் ஆதவ் அவர்கள் நன்கு அறிந்திருக்கின்றார். எனவே விடுதலை சிறுத்தைகளின் தலைவரின் உழைப்பு என்பது எளிய மக்களை அமைப்பாக்கி எளிய மக்களை ஒரு அரசியல் சக்தியாக நகற்றக்கூடிய ஒரு பேர் உழைப்பு. அதை யார் தவறாக பயன்படுத்த முனைப்பு காட்டினாலும் விடுதலை சிறுத்தைகள் தக்க பதிலடி கொடுப்போம்.